பண்ணுவாங்க. என்னதான் நான் தாச குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு என் உடம்ப காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறார். இந்நாட்டு தளபதியார் ஆள வந்தார். போனா போன இடம் வந்தா வந்த இடம் போய் 1 வாரத்துக்கு மேல ஆகுது. எப்படி திருப்பி கட்டணும் சொல்லு கடன் குத்துட்டா ஏன் மனதில் கேட்டுக்கு நான் சூடு சொன்ன லவுக்குதா கீழே போய் கேட்டுக்கிறோம். அப்போ நான் அதிகமால தூப்பாடி சாவாண்டா கடன் குத்து பார்த்து தூப்பாடி சாவணும். அப்பதான் கடன் நல்லா இருப்பான். கடன் குத்துட்டான் கேட்கறான் அதிகமால போச்சு. ஏண்டா என்னடா போய்ப்பு அவன் தூக்க மாட்டு செத்துட்டா யாருக்கிட்ட போய் வாங்குவேன்? இன்னொருத்திட்டு வாங்க. நான் என்னன்றேன் ஒருக்கா வார்த்தை வர மாட்டேங்குது. தெரியுது அவங்களுக்கு தெரியலனா கூட தெரியும். அதனால ஒரு கடனை வாங்கிட்டோம். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். ஓ கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் எனக்கு தெரியும். அப்புறம் ஆனா எங்கிட்ட இல்ல இல்லாதவ எதுக்கு வாங்குற? இல்ல சொல்லிட்டா வாங்கணும். எந்த நாயா வாங்க போறேன்? ஆனா மென்டலா லூசா எல்லாம் இல்ல சொல்லிட்டா வாங்கலாம். ஆனா அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எப்படி கத்துவான்? வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவான்? எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியாதா? பாட்டி குத்தா பாட்டு குத்து மாடா மக்கள் ஏற்றுவாங்க. நம்ம மக்கள் ஏற்று வீடு எங்க தான் தயார் பண்ணி வச்சோம் பூரா கேட்டுக்கான். ஆனா என் வீட்டாண்ட அண்ணாடி 100 பேர் வரும். 100 பேரா? எங்க தெருவு அது எல்லாம் கரம் ஊத்தும். எனக்கு உடம்பு செல்லுனா ஆட்டோ அள்ளிட்டு ஊசி போட்டுட்டு வந்து ஒட்டு போவாங்க. ஒருத்தன் ஆப்பிளி வாங்கினான், ஒருத்தன் திராட்சை வாங்கினான், ஒருத்தன் நானும் வாங்கி வரான். சாப்பிட முடியல. ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன்ல உயிரோடு வச்சுங்கிறான். ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். நம்மள வேற லெவல்றாரு. நான் என்னன்றேன் ஒரு படத்தை கட்ட முடியலையா? எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரிச்சு கொடுத்தோம். என்ன பேசுறேன் அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா? இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் பாய்கிறேன். என்ன உலகுது? அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா? அதிகமாக பாய் எனக்கு அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா அதான் கொடுமை கோயிலுக்கு போனா ஜிங்கு ஆனது என்ன ஜிங்கு ஜிங்குன்னு எனக்கு தெரியல. ஐயோ பார்த்தேன்னு வச்சுக்க நானும் ஜிங்கு ஜிங்கு. ஒரு கடனை வாங்கிட்டேன்னா அவனை அவ்வளோ வார்த்தை கேட்கறேன். யாருக்கு பயப்பட அந்த கடவுளுக்காச்சும் பயப்படுறது இல்ல. நான் ஒன்னு சொல்லிட்டேன். கடன் கொடுக்கறான் பாரு அவெல்லாம் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? சாமி கிட்ட ஒரு 2 ஜோகு திருவா பண்ணு சொல்லிச்சா இல்ல இவங்கள வீட்டு வச்சு பண்ணாங்க திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்ல போடுங்க காக்காது. கடவுள் வேற நீ வேற ரெண்டும் ஒண்ணுதாமா. இல்ல நீ பேசுறது ஒரு விஷயம் நியாயமா தான் நானே நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன் இப்ப கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா போறேன்னு சொல்லல. அதனால கடவுள் அந்த மாதிரி சொல்லல. எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை ஒண்ணு இருக்கு. குறுக்கு நான் குறுக்கல சைட்ல இருந்துங்க. நான் குறுக்கு வந்தேன் பேசுறேன். ஏன்னா நீ பேசும்போது எவ்வளவு கேப் விட்டு பேசுற. அதே கேப் தண்ணுங்கிறேன் முக்காலி இன்னும் 1 இன்ச்சு கூட நவுறு. நான் ஒரு மாதிரி நான் கூட பாப்பேன். அப்புறம் வச்சு செய்வேன். நான் வைக்காதுவே செய்வேன். என்னன்னு தெரியல. நான் பாக்கதாண்டா பொம்பளை பொம்மளை பச்சை பொறுக்கி ஏன் காஞ்சா பொறுக்க மாட்டியா? நான் என்னன்றேன் இப்ப கடவுளுக்கு பணத்தை கொடுக்கல. எல்லாரும் ஒரு பிரார்த்தனை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் இருக்கு. சொல்லுடா புரியல வரமாட்டேன் வாயில. எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் தெரியாது தெரியல நான் படிவு புள்ள எல்லாம். நான் என்னன்றேன்
எடுத்துக்காட்டுன்னா அது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு என்ன பாரு உங்க அம்மா தாலி அறக்கும், நான் அதோ பாத்துக்கிறேன். அதான் கேப் கேட்டு நேத்து பாத்துக்கணும். அதனால ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நான் இருக்கிற எண்ணெய வச்சுக்கேன். வச்சுக்குன்னு சொன்னியம்மா. என்ன வச்சுக்க சொல்ல, என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகுன்னு கடவுள் வேண்டிக்கா வேண்டிக்கா அண்டாரும் கோயில் வேண்டிக்கா. எந்த கடவுளுமே வேண்டாத பேசாதீங்க, வேண்டிக்கின்னு பேசுங்க. அவர் கொடுக்கும், அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுக்குது லேட் ஆகும், நான் விட்டுங்க. சரி, அவங்கள கடை வாங்கல. ஆமா, எப்படி வாங்க கையில சாரி உண்மையிலே சொல்றேன். அவங்ககிட்ட நான் துட்டா கடை வாங்குறேன். என் பெரிய பொண்ணு கல்யாணம், என் பெரிய என்ன தெரியுமா, மோட்டர் பா வாங்கி தரேன். 1 லட்சம் ரூபாய் அவங்க இருக்குது. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய், அதை வச்சு வாங்க முடியுமா? அதனால அந்த கடை வந்து கம்மியாட்டு விளம்பரம் பண்ணா, 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கேட்டுங்க, வட்டி எடுத்து முடியும். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொத்த வட்டி எடுத்து வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அமைச்சிட்டு அது போய் மூவமாயி போச்சு, அதுவும் குழந்தை வந்துச்சு. இது வரையும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுந்தேன். ஏன் கட்டல? மாசமான பணத்தை கட்ட சொன்னாங்க. என்னவாவது சொல்லிட்டு போட்டான், மாசமானா கட்டு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல, நாட்டு கட்டுவா. அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல, ஆடா உம்மா தாலி இறக்கும். அடுத்தது சுத்தமா என் அப்பா எனக்கு பிடிக்கல. மாசமான மாசம் ஆவது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. 1ஆம் தேதி கட்டு நான் கட்டிருப்பா. செய்தி கலைக்கிற மாசம் மாசம் ஆக போனா ஓயால அனுப்புறான். மாசம் ஆயிட்டு கட்டு. ஆமா, ஒரு வருஷத்துக்கு 8 மாசம், 12 ஒரு மாசம் கூட அவங்க ஓயால விட்டு மாட்டேன். இப்ப நஞ்சா விட்டு 2 சாலு ஓட்டு. இல்ல உண்மையிலே சொல்றேன், நீ குனி சொல்லு என் பொண்டாட்டி மேரே அடி சொல்லு என் கூத்தார் மேரே. ஐயோ கையாண்டு சொல்ல என் கொய்தா மேரே கையாண்டு. நீ மொச்சி பார்த்து சொல்ல என் பகுத்துட்டு பொண்டாட்டி மேரே. என்னடா அப்படிங்கிறது? தொப்ப எனக்கு தொப்ப வந்துக்குது. தொப்பியா? ஆமா, தள்ளி காட்டா. ஏன் அவ்வளவுதான் எனக்கு வரும் வெளியே. தரிசனம் கூட உள்ள மாத்த ஆண்டவா. ஏண்டா டாபரு எப்படியா ஒரு செல்லமா கூப்பிடுறேன். டாபர் மீனிங் கூட்டி கொடுக்குறோம். யார் கூட்டி கொடுப்பான்? ராஸ்டூட் மேல பறக்குறாங்க இல்லையா, அது பேராசூட். அப்ப இது ராஸ்டூட்னா தேவடியா? அப்ப நீ தேவடி என்ன டாபர் கூட்டுக்கானே அத தெரியும். அத பேச கூடாது. உன் காசா அப்ப நான் கூடாது. என்ன கேக்குற? உடம்பு சீதல் உடம்பா? ஏன் திடீர்னு அங்க ஏற மாட்டேது. என்னதான் உண்டாது? என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? தண்ணி தான். ஐயா என்ன விஷயமா வந்திருக்கிற? பால் வந்துக்கிறாரு. தளபதி லவரு. ஓ அவரா? மந்து போச்சு அண்டாளா பாய்களை கணக்கு இருந்தாதானே கணக்கு. தாலிக்குதமா? ஐயோ இது 1 வீக் முன்னாடி. 1 வீக்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லு. அப்பதான் தெரியும், இங்கிலீஷ்ல தெரியாது. இது நம்ம அம்மா தாலி இறக்குறதா? தமிழ் இங்கிலீஷ். ஆமா, எதிர விட்டேன். அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேடு கடல நகை எடுக்க போனா அவரு போட்டாரு. அதெல்லாம் பார்த்தவனும் பாடுறவங்க பாக்குறவங்க ராசிலே தெரியல. அப்பா நீ போட்டுட்ட அதுக்கு என்ன பண்ற? கீழே பாயிட்டு இல்ல எனக்கு. வர அவன் தான் தூக்குறான். 48 பேர் தூக்கிட்டான். அவருக்கு நினைப்பு அவர் தான் தூக்கணும். கொண்டிருக்கிறாய்.
ஐயோ என்னங்க அப்புறம் ஒண்ணு பறந்து போகுது தலையில இருந்து ஆமா கூண்டு கட்டி வச்சுக்கிட்டேன் பாயா ரவி நண்பா சரி பரவாயில்ல இருக்குடா ஐயோ தாலி மண்டாக்கிட்டா நீயா போட்டுக்க இல்ல சேட்டுக்கல்ல வைக்க சொன்னா எனக்கு சேட்டுக்கல் தெரியாது அம்மாவுக்கு தெரியும் ஒரு வாரம் சேட்டுக்கல்லே தங்குறாங்க எதற்காக தெரியுமா அவளுக்கு ஒரு ஒட்டியானம் செய்வதற்காக நான் தான் அனுப்பி வைத்தேன் சேட்டு ராவி ராவி செய்வானே ராவி ராவி ஏய் நீ அதுக்காக தாழ்றா ஜாடுறா சூப்பரா அடிக்கிறேன் வராடுறா அப்படி என்ன போனாலும் பரவாயில்லன்ற அதற்காக எதை விட்டு வளர்த்து பின்ன நமக்கு கேடு திருப்பதி பாந்தல சரி திருத்தணி பாந்தல சரி திருவண்ணாமலை பாந்தல அந்த மலையெல்லாம் மாத்தா தலை சுத்தி எந்த மலை மலை பார்க்கல குன்றை பார்த்து விட்டேன் உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன் என்ன வார்த்தை வைக்கிறான் கேட்டுங்க காத்திருப்பதுதானே காதலை கலக்கி மறந்துட்டீங்களோ மறந்து விட்டேன் என்று நினைக்கிறான் உன்னை மறக்க முடியுமா 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான் விட்டு பிடித்தது இதயத்தில் சேர்த்தி பார்த்தவுடன் வார்த்தைகளே நீங்க வர வர போய் முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமடி மறக்க முடியுமா என் இதயம் கவர்ந்த இளம் இளம் தென்றல் வா என்று அழைக்கிறது இதயம் உங்களை வர்ணிக்க தூண்டுகிறது உங்களை எதிரில் பார்த்த நாட்களை விட நீங்க எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்த நாட்கள் எப்படி இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மறந்து இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் செவியினால் கேட்கவில்லை அது மட்டும் தானா மூன்றாம் பிரபோன்ற உள்ளது ஆப்பிள் போன்ற கண்ணா மாதுளை போன்ற சக்கே செவந்த இதழ்கள் செம்பமுள்ள கண்கள் பட்டாத பொய்கள் போன்ற புழு அகண்டமாக என்ன நடை என்ன முட்டை இது ஒரு அழகாய் மணிபுரி நாட்டில் பார்த்ததே முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமே நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை உணவில்லாமல் கூட இருந்ததுவே என் அந்தரங்க காதல் இல்லாமல் ஒரு நிமிடம் இருக்க மாட்டேன் ஒற்றொற்றமாக ஓடி வந்திருக்கிறேன் ஒருவர் ஒருவர் சாய்
இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆழவன் தான் மனம் கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன கடமை? என்ன கடமை தெரியுமா? முல்லை நாட்டு வண்ணர் படைகளை திரட்டிக் கொண்டு வர லிகிதம் அனுப்பியிருக்கிறார். நான் போருக்கு செல்ல வேண்டும். என் அந்தரங்கக்காரர்களுக்கு விடைபெற்று செல்லலாம் என்று ஓட்டமாக ஓடி வைத்திருக்கிறேன். என் பொச்சலை உடனே போறீங்களா? ஓர் என்றால் உடனே தானே செல்ல வேண்டும். இருங்க, இருந்துட்டு சாயந்தரமா சாப்பிட்டுக்கிட்டு போங்களேன். என்னுடைய அவசரம் எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் கால தாமதமாகினால் முல்லை நாட்டு மன்னன் எல்லை வளத்தில் பாதத்தை படித்து விட்டான். அவன் பாதம் மணிவரி நாட்டில் பதியக்கூடாது. ஆகையால் நான் போருக்கு செல்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். ஆனால் 1000 அர்த்தங்கள். என்னன்னா, என்ன? அதான் கொஞ்சம் அமைதியா இருந்தா முன்னாடி நான் எப்பொழுது அரண்மனைக்கு வரது, என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் காமிக்கிறது? அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. நான் எங்கேயோ இருக்கிறேன், நீ எங்கேயோ இருக்கிற. கண் கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. அதற்கு சந்தர்ப்பம் அமைந்து விட்டது. முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்தவுடன் மணிவரி நாட்டிற்கு வந்தது. நான் வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன் மன்னனிடத்தில். அப்போது அந்த நிகழ்ச்சி உன்னை கை தட்டினால் போதும், உன்னுடைய பாத மணிவரி நாட்டில் பதிந்தவுடன் நாட்டில் சேர்ந்து வெளிப்படுத்தினால் போதும். ஆனால் நீ வந்தவுடன் நான் சொல்வதை போல் நீ செய்து படிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? என் அருகா என்னப்பா ரொம்ப ரிஸ்கா இருக்க முடியுது. புரிகிறதா? ஆனா இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உன்னால் முடியும். ஒரு பெண் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும். இதுதான் தமிழர்களுடைய வரலாறு. ஆடாதவங்களே ஆட்டி வச்சிருவோம், கூடாதவங்களே கூட்டி வச்சிருவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு நன்றாக தெரியும். என்னத்துக்கு தெரியும்? அதை செய்து விடுவாய். ஏங்க அதை செஞ்சிருவேன். அப்ப நீ கை விட மாட்டிய? சாருமதி, முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் சாருமதி, உணவில்லாமல் கூட இருந்து விடுவேன். இந்த சாருமதி இல்லாமல் ஒரு நிமிடம் இருக்க மாட்டேன் கூட. என்ன நம்ப வயிற்று கஞ்சிலாம கூட இருந்துருவாங்க. உனக்கு நீங்க எல்லாமே எனக்கு நன்றாக தெரியுமே. நாட்களாக உன்னை பார்த்து போருக்கு போறீங்க. ஒரு 2 days இல்ல 1 days மேல ஆகும். எதிரிகள் படைகளை பொறுத்துத்தான் சொல்ல முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல. சாருமதி, உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய ஆசை வாசங்களையும் எனக்கு நன்றாக தெரியும். கொஞ்சம் கூட ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். வாயை திறக்க விடாது. ஆமா, ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல எடுத்துட்டு போனா என்ன? ஐயா, உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து வேண்டாம். என் சூழ்நிலை புரியுது, என் உணர்வுகள் புரியுமா? எனக்கு தெரியவே. உணர்வை கட்டுப்படுத்தி விடு. முல்லை நாடு சென்று போரில் வெற்றி அடைந்து வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கலாம். ஒருவன் வாழ்நாளில் முன்னேற வேண்டும் என்றால் அடுத்தவனை அடித்தால் தான் நாம் முன்னேற வேண்டும். ஹரி